ஹாய் மக்கா மக்கா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு ராமாச்சிபாளையத்தை குளிக்க வந்திருக்கோம். பாருங்கள், நான் ஒரு 2-3 பசங்களாம் வந்தோம். இந்த முழு வீடியோ பாருங்கள் நீங்கள். ஸோ எங்கள் ஊரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அந்த மாதிரி நான் ஆறு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நான் கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ஏரியாவில் அந்த மாதிரி நான் குளிச்சதே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் மீன் பிடிக்க வந்தாங்க. என்னைய வந்து எங்கள் சொந்தக்கார பையன் தான் என்னை வந்து அந்த ஆற்றுக்கு கூப்பிட்டு போகிறது. அவன்கிட்ட கேட்டேன், கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஆறு இருக்காது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தேன் அவ்வளோக்குள்ள சூப்பராக அருமையாக இருக்குது. பாருங்கள், அந்த ஆறை காமிக்கிறேன். இது வந்து நம்ம கூட வந்த பசங்க தான் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சும்மா அப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி பாதிரியே இருந்தேன். பக்கத்தில் வந்து வலை போட்டு மீன் பிடிச்சாங்க. நம்ம அந்த சைடு போக முடியல நம்மளால். ஏன்னா அந்த பாசி வந்து வழுக்குது, அதனால் நம்மளால் போக முடியல. ஸோ அவங்களும் மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்மளால் போக முடியல அந்த சைடு. அதனால் நம்மளும் சரி நம்ம குளிக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இதான் தண்ணி வந்து அவ்வளோக்குள்ள கண்ணாடி மாதிரி தெளிவாக தெரியுது. நல்லா பாருங்கள், இந்த தண்ணி வந்து விழுகிறத பாருங்கள். குற்றாலத்தில் எப்படி தண்ணி விழுமோ அந்த மாதிரி விழுது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சின்ன குற்றாலம் மாதிரியே தான் இருக்குது பார்க்க. அதுவும் இல்லாமல் சின்ன பசங்களை குளிக்க கூப்பிட்டு வரோம், நம்ம தான் அவங்கள பாதுகாத்துக்கணும். அதனால் கொஞ்சம் சின்ன பசங்களை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக குளிங்க. அதில் ஆழம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை கொஞ்சம் பார்த்து குளிங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன பசங்க வந்து அவங்க அந்த ஜாலியை தான் பார்ப்பாங்க. நம்ம தான் அவங்கள பார்த்து பொறுமையாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நானும் தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்மளும் குளிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆழம் எவ்வளோக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆழம் நம்ம நெஞ்சுக்கு தான் இருக்குது. அவன் நானும் முங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம வேறு மண்டியில் வேறு முடி வேறு இல்லையா, அதனால் நம்மளுக்கு தண்ணி போடுறதுன்னு தெரியல. நம்ம மொபைல் வேறு வாட்டர் ப்ரூஃப் மொபைலு, அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே முக்கிய பார்க்கலாம், உள்ளே கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முக்கிய பார்த்தோம். பாருங்கள், கேமரா அந்தளவுக்கு பரவாயில்ல, இந்த மொபைலுக்கு அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஒரு வீடியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி விழுறதுல நம்மளும் உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தேன். நானும் உட்காந்து பார்த்தேன். ஆனால் அந்த தண்ணி நம்ம மேலே படும்போதெல்லாம் அப்படி சொர்க்கத்துக்கு போன மாதிரியே இருந்துச்சு. இதுவே ஒரு சின்ன கூமாப்பட்டி மாதிரி இருந்துச்சு. ஏரியா பேர் ராமாச்சிபாளையம். பாருங்களேன், தண்ணி எவ்வளோக்குள்ள கண்ணாடி மாதிரி இருக்குங்க, அவ்வளோக்குள்ள அருமையாக இருக்குது. நானும் இவங்க கூட்டு ஆரம்பிச்சலாம் பார்த்தேன், என்னடா வேற எங்கேயும் கூட்டு போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா ரோட்டு வாரத்தில் நாங்கள் வந்துட்டு இருந்த இடத்துல வந்து நிறைய காவாக்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. காவான்னா அந்த சாக்கடை அந்த மாதிரி, ஒருவேளை இங்கே தான் குளிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பார்த்தாக்கி அவ்வளோக்குள்ளே தண்ணி அவ்வளோக்குள்ள சூப்பராக இருக்குது. ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரி தாமிரபரணி ஆறு இருக்கும், அங்கே குளித்து நம்மளுக்கு பழக்கமாகிட்டா. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பாருங்கள் நீச்சல் அடித்து குளிக்கிறது அவ்வளோக்குள்ள சூப்பராக இருந்துச்சு. ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு வந்து தண்ணியில் முங்க போகிறோம். முங்கிட்டு எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் பேசுகிறது உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா இல்லைன்னு தெரில. நான் வந்து தண்ணிக்கு வந்து முங்க போகிறேன். தண்ணியில் முங்கி எவ்வளோ நேரத்தில் எந்திக்கிறான்னு சொல்லிட்டு நானும் முங்கி பார்த்தேன். ஆனால் தண்ணி வந்து இழுத்துட்டு போகிறதுனால என்னால் உள்ளே வந்து ஒழுங்காக முங்க முடியலை. அதுக்கப்புறம் நானாக கொஞ்ச நேரம் கழித்து நானாக எந்திரிச்சிட்டேன். குறைஞ்சி ஒரு 15 செகண்ட் தான் இருக்கும். அந்த இதில் நான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா தண்ணி இழுத்து போகிறதுனால என்னால் முடியலை, அதனால் எந்திரிச்சிட்டேன். நம்ம தண்ணியில் வந்து முங்கலான்னு உள்ள பார்த்தோம். ஆனால் வந்து தண்ணி வந்து இழுக்கிறத பார்த்து நம்ம உள்ளே இருக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்களும் சரி சோப்பு போடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்து நிறைய சின்ன பசங்களாம் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க குளிக்கலை. அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க கூட வந்திருப்பாங்க போல் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் எட்டி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. சரி நம்மளும் சரி நம்ம குளிக்கலான்னு சொல்லிட்டு சோப்பெல்லாம் போட்டாச்சு. குளிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு புது இடம் இருந்ததுனால நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பசங்களாம் அப்படி இல்லை, ரொம்ப அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு பயங்கரமாக அந்த பாசி வழுக்குதில்ல, அதில் வந்து ரொம்ப இதாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கீழே விழுந்தால் என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க விளையாட்டு போக்கில் இருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு இன்னும் தெரியலை.
சரி நானும் சரி ஒரு பல்ட்டி அடிக்கலான்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தேன். ஆனால் பல்ட்டி அடிக்க முடியல. சரி சும்மா குதித்தேன் உள்ள. ஏன்னா நாங்களாம் வண்டி ஓட்டி டிரைவிங் பண்ணுறோம். ஏன்னா உடம்பு பூரா சூடாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து குளிச்சோன்னா நம்மளுக்கு அந்த சூடு அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்காது. நிறைய டிரைவர்கள் இந்த வாய்ப்பெலாம் கிடைக்காது. கிடைச்சவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தூத்துக்குடி அந்த சரௌண்டிங்கில் போனால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி குளிக்கிறது நல்லாயிருக்கும். அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி இங்கேயே குளிச்சாச்சு. பாருங்களேன் அந்த பசங்க எவ்வளோ ஜாலியாக விளாடுறாங்க பாருங்கள். ஏன்னா நாங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி விளாண்டுருக்கோம். ஏன்னா இந்த இந்த வயசில் நாங்கள் இப்படி விளாட முடியாது. அதனால் அவங்க விளாடுறாங்க, நாங்கள் சும்மா பார்த்து ரசிக்க வேண்டியதான் அதை. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன், பேரண்ட்ஸுங்க அவங்கெல்லாம் வீட்டில் வந்து பசங்களை வந்து அனுப்ப முடியல, கொஞ்சம் தனியாக எதுவும் அனுப்பாதீங்க. நீங்கள் கையோடு கூட்டு போகிறா இருந்தால் நீங்கள் கூட்டு போங்க. அவங்க விஷயத்துக்கு குளிப்பாங்க, நம்ம அவங்கள வந்து பாதுகாத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்கூலில் லீவ் விடுவாங்க, அந்த மாதிரிலாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கோயம்புத்தூர் ராமாச்சிபாளையம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து குளிச்சுட்டு போங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்குது. ஏன்னா ஓடுற தண்ணியில் குளிக்கலாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மிஸ்டர் இசக்கி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்கா.